வெல்கம் டு லாகிட்டிவ். ஐ எம் பிரேம்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் 2013. பவர் பாயிண்ட் எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோன்னா ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு செமினாரு இல்லை நம்ம ஒரு திங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்ற போது வந்து வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரேர். ஸோ ஒரு பிக்சரைசேஷன், ஒரு எஃபெக்ட், கலர், இமேஜ், ஆடியோ, வீடியோ, நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் டு தி செமினார்ஸ், ஆஃபீஸஸ். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு நியூ கான்செப்ட் கிட்ட சொல்லணும்னா கூட நமக்கு இந்த பவர் பாயிண்ட் தான் யூஸ் ஆகும். பவர் பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா பிபிடி, பவர் பாயிண்ட் அப்படின்றதான் இதோட ஃபுல் ஃபார்ம். நம்ம ஒன்ஸ் பவர் பாயிண்ட்டை ஸ்டார்ட் மெனுலேருந்து ஓப்பன் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம விண்டோஸில் வேர்டில் பார்த்த மாதிரி தான் நியூவாக ஒரு டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கான டெம்ப்ளேட்ஸ் இங்கே வரும். ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை நம்ம வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணணும்னாலும் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும். ஆன்லைன்லேயும் நிறையா டெம்ப்ளேட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வந்து பிளாங்க் எடுக்கிறதோட நான் கலரில் எடுத்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறேன். ஐ சூஸ் திஸ். நம்ம ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதும் அந்த டெம்ப்ளேட்டில் என்ன கலர் நமக்கு வேணும், இந்த ப்ளூ கலர் வேணுமா, இந்த பிங்க் ஆர் அப்படின்னு கேட்கும். நான் இதில் இந்த இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இந்த இமேஜ் வந்து இந்த சைடில் வியூ ஆகும். எந்த மாதிரி இருக்கும், மோர் இமேஜஸ் நம்ம கொடுத்தோம்னா எப்படிலாம் நம்ம அதை டெக்ஸ்டர் மாற்றி பார்க்கலாம் அப்படின்றது இதில் ஹைலைட் பண்ணி காட்டும். சேம் ஆஸ் தட் ஒன்ஸ் நம்ம க்ரியேட் கொடுத்ததும் நமக்கு அந்த டெக்ஸ்டர் வியூ வரும். எந்த ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் டு ஆட் டைட்டில் அண்ட் சப் டைட்டில் இதுதான் வந்து யூஸ்வலாக வரும். இதில் வந்து அப்படின்னு அந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக வரும். எப்போ நம்ம ஒரு தீம் செலக்ட் பண்ணாலும் அந்த தீமுக்குன்னு ஒரு சில டெக்ஸ்டர்ஸ், ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து டிசைன் ஆகி தான் ப்ரீ பில்டடாக வரும். இந்த ஃபாண்ட் இந்த சைஸில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த டெக்ஸ்டரில் இருக்கணும் அப்படின்றது இந்த தீம்ஸ்லேயே வந்து ஆட் ஆகி வரும். ஸோ நம்ம பெருசாக ஒவ்வொன்றுத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. நம்ம எந்த தீம் பிடிக்குதோ அந்த தீமை நம்ம இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணால் போதும். தட்ஸ் தி திங். நம்ம ஃபைல் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபைல்ஸில் வேர்டில் பார்த்துட்டு தான் ஃபைல் கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஹோம்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் சிமிலர் அலைன் டெக்ஸ்ட் மிடில் வரணுமா பாட்டமில் வரணுமா அப்படின்றது இது மோர் இது வரும். பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் டாப், மிடில், பாட்டம், மோர் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஷேட்ஸ். இந்த ஃபார்மேட் ஷேட்ஸ் என்ன மாதிரி டெக்ஸ்ட் என்ன மாதிரி மாறணும், டெக்ஸ்ட் ஃபில் எப்படி இருக்கணும், அதான் டீஃபில்டாக நான் வரும்னு சொன்னேன்ல, சேம் ஆஸ் லைக் அதை வந்து நம்ம எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் ஃபில் பண்ணணும், இல்லை இந்த பிக்சர் இதில் இன்சர்ட் ஆகணும், இல்லை பேட்டர்ன் என்ன மாதிரியான பேட்டர்ன் வந்து அந்த கலருக்கு இதுக்கு வேர்டுக்கு வரணும் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஃபோர் கலர் எந்த மாதிரி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும் அதையும் நம்ம டிசைன் பண்ணலாம். சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோர் கிரவுண்ட் என்ன கலரில் இருக்குது, பேக்ரவுண்ட் என்ன கலரில் இருக்குன்றது பார்த்தீங்க. அண்ட் ஷேடோ எப்படி இருக்கணும், எனக்கு வந்து ஷேடோ எப்படி வரணும் அப்படின்னு கொடுக்கலாம். க்ளோ எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றும் நம்ம இதில் வந்து அழகாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். 3D ஃபார்மட்ஸ் டாப் பிலோ எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம எடிட் பண்ண முடியும்.
and then text options, shade options ரெண்டாம் பிரியும். text box வந்து bottom middle எப்படி அந்த வரணும், position எப்படி இருக்கணும், left corner center எப்படி வேணும்னாலும் நம்ம அதை கொடுக்கலாம். and vertical alignment வந்து middle center whatever we need we can அப்படின்றது தான் இதோட மெயின் திங் எம்எஸ் ஆஃபீஸை பொறுத்த வரையும். இது எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணால் அது அப்படியே செட் ஆகிடும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் நியூவாக இன்னொரு திங் வரும். நம்ம அதில் வந்து பேஜ் பிரேக்கு எப்படிலாம் வேர்டில் யூஸ் பண்ணுவோம். பட் பவர் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஸ்லைட், நம்ம ஆல்பம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமான திங். இதில் நியூ ஸ்லைடுன்னு கொடுத்தோம்னா ஏற்கனவே நம்ம என்ன ஸ்லைடு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்லைட் இன்னொரு காப்பி வரும். அதாவது கண்டென்ட் இல்லாமல் நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபார்மேட் வரும். நியூ ஸ்லைட் கீழே கிளிக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டைட்டில் ஸ்லைட், அதாவது நம்ம ஓப்பன் பண்ணும்போது எப்பயுமே வர்றது டைட்டில் ஸ்லைட். டைட்டில் ஸ்லைட், டைட்டில் அண்ட் கண்டென்ட், மேலே டைட்டில் இருக்கணும் கீழே கண்டென்ட் வரணும் அப்படின்னா அது கொடுக்கலாம். செக்ஷன் ஹெட்டர்ஸ், ஒவ்வொரு செஷன் முடியும் போது அதுக்கு தனியாக ஹெட்டர்ஸ் கொடுப்போம், அது செஷன் ஹெட்டர். டூ கண்டென்ட், டேப்லேஷன் கொடுக்கணும் அப்படின்னா டூ கண்டென்ட், அதாவது இந்த பக்கம் ஒரு இமேஜ் அந்த பக்கம் ஒரு இமேஜ் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம், அதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொடுக்கறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒன்லி, வெறும் டைட்டில் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்றது டைட்டில் ஒன்லி. பிளாங்க்ன்றது வெறும் ஒரு இது, அதில் நம்ம இமேஜ் வேணும்னா கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட்டை வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ இதை யூஸ் பண்ணுறது. கண்டென்ட் வித் கேப்ஷன்ஸ், நம்ம வந்து ஒரு கண்டென்ட் போட்டிருப்போம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு கேப்ஷன் இமேஜ் எது வேணாலும் வைப்போம், ஸோ அந்த இதுக்கு இது. அண்ட் பிக்சர் வித் கேப்ஷன், மேலே பிக்சர் இருக்கும் கீழே வந்து கண்டென்ட் வரும். டைட்டில் அண்ட் கேப்ஷன் சேம் ஆஸ், மேலே கேப்ஷன்ஸ் வரும் கீழே டைட்டில் வரும், ஆர் கீழே டைட்டில் மேலே கேப்ஷன் மாற்றிக்கலாம். அண்ட் நேம் கார்டு இந்த மாதிரி நிறைய வரும். நான் என்ன வந்து மோஸ்ட் டிஃபால்ட்டாக அதிகமாக அடுத்தடுத்த ஸ்லைடில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைட்டில் அண்ட் கண்டென்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேபிள், இன்சர்ட் சார்ட்டு, இன்சர்ட் ஸ்மார்ட் ஆர்ட், இமேஜ் கொடுத்தோம்னா நமக்கு இமேஜ் இது ஓப்பன் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இமேஜ், ஆன்லைன் வீடியோ, தட் இஸ் இன்சர்ட் வீடியோ. நம்ம ஆஃப்லைன்லேருந்து வேணும்னா நம்ம வீடியோவும் இதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ தட் இந்த பேஜில் இந்த கண்டென்ட் வரும் அப்படின்றது இதோட திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே ஸ்லைடு எனக்கு வேணும்னா நியூ கொடுக்குறேன் பாருங்கள், சேம் கண்டென்ட் ஸ்லைடு வரும். இல்லை எனக்கு இங்கே வந்து பிளாங்க் ஸ்லைடு வேணும்னா பிளாங்க்னு கொடுத்தா பிளாங்க் வரும், எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. அண்ட் தென் இன்சர்ட் சேம் ஆஸ் திங். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ இன்சர்ட் பண்ணுறதுக்கான திங் வரும். டிசைன், சப்போஸ் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், எடிட் பண்ணும் போது எனக்கு டிசைன் மாற்றணும்னு தோணுதுன்னா ஐ கேன் சேஞ்ச், நான் யோசிக்க தேவையில்லை, ஜஸ்ட் நான் மாற்றினேன்னா எல்லாமே மாறிடும். ஸோ எனக்கு வந்து இதில் இருக்கிற கண்டென்ட் இந்த தீம்லேருந்து நான் தீமை மாற்றணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மட் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுத்தேன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட், சாலிட், ஃபில், இது என்ன கலர் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரெட் அப்படின்னு கொடுத்தோம்னா ரெட்டு ஃபுல்லாக மாறும். எனக்கு பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸே வேண்டாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் எடுத்து விட்டுடலாம். டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும், 100%, 200% எப்படி வேணும்னாலும் நான் கொடுக்கலாம். கலர் எப்படி வேணும் மாற்றணுமோ நான் மாற்றிக்கலாம். எனக்கு இல்லை கிரேடியன் வேணும் அப்படின்னா நான் கிரேடியன் எஃபெக்ட் மாற்றிக்கலாம். கிரேடியன் என்ன கலர் பேஸ் பண்ணியிருக்கணும், ரெட் வேணும்னா ரெட், க்ரீன் வேணும்னா ஐ சூஸ் க்ரீன். கிரேடியன் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டும் மாறும். லைக் தட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிக்சர் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோன்னாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டராக இருக்கணும். பேட்டர்ன் ஃபில்,
வாட்ச் எப்படி வேணுமோ நம்ம அதை மாற்றிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ் எப்படி மாறணும், இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஐ சூஸ் சம் அதர் திங். இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி எஃபெக்ட் மாறும். இமேஜாக இருந்தால் நம்ம சூஸ் பண்ணலாம். பிக்சரோட கலர் எப்படி இருக்கணும் இதெல்லாமே சூஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணேன்னா இந்த இதில் மட்டும் மாறி இருக்கும். நான் எந்த ஸ்லைடில் ஃபார்மேட் பேக்ரவுண்ட் கொடுக்குறேனோ அந்த இதில் மட்டும் மாறும். இங்கே அப்ளை டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அட் லாஸ்ட் அப்ளை டு ஆல் நான் கொடுத்தேன்னா எல்லா ஸ்லைடுமே வந்து நான் என்ன பேக்ரவுண்ட் எஃபெக்ட் மாற்றுறனோ அந்த பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஏற்ற மாதிரி மாறிடும். இல்லை எனக்கு திருப்பி வேணும்னு நம்ம அன்டூ பண்ணிக்கலாம். அரேஞ்ச் வேறு ஏதாவது தீம் வேணும்னாலும் நம்ம மாற்ற முடியும். ஃபுல்லாகவே கண்டென்ட் மாறிடும். அப்ளை டு ஆல்னு கொடுத்தோம்னா டோட்டல் கண்டென்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இதுதான் ஃபார்மேட் பேக்ரவுண்ட். ஸ்லைட் சைஸ், ஸ்லைடோட சைஸ் என்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம மாற்ற முடியும். இதுதான் டிசைன் பார்ட்டோட இது. ட்ரான்சிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடு மாறும் போது நம்ம நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். வீடியோவெலாம் பார்க்கும்போது சடனாக பேர்ட் பறக்கிற மாதிரி, ஒரு இது வர மாதிரி, திடீர்னு ஒரு பூம் வர மாதிரி நம்ம நிறைய மாதிரி மாற்றுவோம். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் இதுலேயும் நம்ம ஒவ்வொரு ஸ்லைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம மாற்றலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி நான் ரெடி பண்ண ஒரு பிபிடியை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கிளியராக சொல்ல முடியும். ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம ப்ரிவ்யூ கொடுத்தோம்னா நமக்கு இங்கே ப்ரிவ்யூ ஆகும். ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நம்ம என்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் எந்த மாதிரி வேணும், லெஃப்ட் கார்னர்லேருந்து வேணும், ரைட் கார்னரில் வேணும் அப்படின்னு நம்ம மாற்றலாம். அண்ட் தென் ஒவ்வொரு எஃபெக்ட் வரும்போதும் என்ன சவுண்ட் வரணும் அப்படின்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஹேமர் பிரேக், பாம், ஹேரோ என்ன வேணாலும் நம்ம கொடுக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் இது கிளிக் பண்ணுறேன், அதுக்கு சவுண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். விண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க, எப்படி வரும். அண்ட் தென் டியூரேஷன் எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். இது அவன் எல்லாத்துக்குமே மாற்றணுமா, இல்லை இதுக்கு மட்டும் இருந்தால் போதுமா, எல்லாத்துக்குமே மாற்றணும்னா அப்ளை டு ஆல் கொடுக்கலாம். நான் ஒவ்வொரு மவுஸ் கிளிக் பண்ணும் போது எனக்கு டிரான்சாக்ஷன் மாறணும் அப்படின்னா ஆன் மவுஸ் கிளிக்னு கொடுக்கலாம். இல்லை அது கண்டினியூவாக வீடியோ வைஸ்டு ஓடணும்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நம்ம வந்து டைம் செட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கொடுக்குறது டிரான்ஸ்மிஷன்ற மாதிரி நம்ம ஸ்லைடுக்குள்ளே இருக்கிற எந்த கண்டென்ட்டுக்கு வேணாலும் நம்ம எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஒரு வேர்டு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சென்டென்ஸோ ஒரு பேராவோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த இது எப்படி என்டர் ஆகணும், என்டர் ஆனதுக்கப்புறமா எப்படி அது ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜோட பிகின் வந்து எனக்கு ஜூம் ஆகணும் அப்படின்னா ஜூம் ஆனதுக்கப்புறமா அதே இமேஜ் கண்டென்ட் எனக்கு வந்து ஸ்பின் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பின் ஆகும். அண்ட் தென் இது எல்லாமே முடிஞ்சதும் இந்த கண்டென்ட் எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து பவுன்ஸ் அவுட் கொடுக்குறேன் ஆர் ஜூம் ஆகி அவுட் ஆகணும்னு கொடுக்குறேன். ஓகே, ஜூம் அவுட் ஆகணும்னு சொல்லுவேன். இதை ப்ரிவியூ பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் இந்த இமேஜுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா க்ரோ டோன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆட் டிரான்ஸ்மிஷனில் சேம் உள்ள கண்டென்ட்டுக்கு நான் வந்து ஸ்பின் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது அதே இது எப்படி எக்ஸிட் ஆகணும்னா எனக்கு எப்படி எக்ஸிட் ஆகணும்னு பார்த்தா ஜூம் அவுட் கொடுக்குறேன். இப்போது இதை நான் ரன் பண்ணும்போது பாருங்கள் எப்படி என்ட்ரு ஆகும், ரொட்டேட் ஆகுது, ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு வேர்டை நம்ம எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லைட் மட்டும் இல்லாமல் இதுக்கும் கொடுக்க முடியும். அண்ட் தென் இது ஸ்டார்ட் எப்படி ஆகணும், கிளிக் ஆகணுமா இல்லை ஒவ்வொன்றும் முடிய இது ஆஃப்டர் ப்ரீவியஸ் ஒரு ப்ரீவியஸோட முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கொடுத்துட்டேன், அதுவே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். நான் எதுவும் மவுஸ் கிளிக் பண்ணது. ஸோ ரீஆர்டர் அனிமேஷன் அப்படின்றது வந்து சப்போஸ் நம்ம கொடுத்துட்டே வருவோம், பட் இந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த வேர்டுக்கான எஃபெக்ட் வந்து செட் ஆகிடுச்சுன்னா நம்ம மூவ் ஆர்டர் இங்கே நம்பர்ஸ் வந்து வரும் 1 2 3 4 அப்படின்னு இருக்கும். நான் வந்து மூவ் ஆர்டர்னு கொடுக்கும்போது 3 0 அப்படின்னு வரும். இதை வந்து நான் டவுன் பண்ணோம் 3 4 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக எக்ஸிட் ஆகி முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் இருக்க வேர்ட்ஸ் வரும். இதோட எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் பேனல், அனிமேஷன் எந்த ரேஞ்சில் வரணும் அப்படின்னு கொடுக்குறது, ட்ரிகர் அண்ட் கிளிக், அனிமேஷன் பெயிண்டர் அதுக்கு தனியாக நம்ம கலர் இது பண்ணுறது இங்கே வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகின்ஸாக இல்லை கரண்ட் ஸ்லைட்லேருந்து வரணுமா அப்படின்னு சொல்கிறது, ப்ரெசன்ட் ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுறது, கஸ்டம் ஸ்லைட் ஷோவில் ஆர்டர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். செட்டப் ஸ்லைட் ஷோ ஈவெண்ட்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஹைட் ஸ்லைட்ஸ், இதில் ஏதாவது ஸ்லைட் நமக்கு வேணான்னா நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஸ்லைட் ஷோ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிகின்ஸ் டைமை நம்ம செட் பண்ணிக்கலாம். டைம் அது வந்து அதோட எந்த டைம் நம்ம அது மவுஸை செட் பண்ணுறோமோ கிளிக் பண்ணுறோமோ அந்தந்த டைமிங்கை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் வந்து நம்ம அதை வியூ பண்ணும்போது நம்ம ப்ரெசென்ட் பண்ணும் போதே கரெக்டாக அந்த ஸ்லைட் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் நம்ம இடையில ஏதாவது இன்டராப்ட் ஆகி செகண்ட்ஸ் வேரி ஆனாலும் ஸ்லைட் மாறிடும். ஸோ we have to more careful on it. ரிவ்யூ, ஸ்பெல்லிங் செக் அண்ட் போர்டு எல்லாம் சிமிலர் தான். வியூவில் பார்த்தீங்கன்னா நார்மல், ஆன்லைன் வியூ, அதில் இருக்க கண்டென்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணும் போது நமக்கு தெரியும். ஸ்லைட் ஷார்ட்டர்னால் என்னென்ன ஸ்லைட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு நம்ம இதில் பார்க்கலாம். நோட்ஸ் பேஜ், ரீடிங், ஸ்லைட் மாஸ்டர் அப்படின்னா இதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வெரி டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் தென் கலர்ஸ், கிரே அண்ட் ஸ்கேல், பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றணும். ஃபுல்லாகவே எப்படி வேணும்னாலும் நம்ம மாற்றலாம். சேம் வேர்ட்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப சிமிலர்ஸ் கிடையாது. இது நம்ம அதில் வந்து பேஜ் பை பேஜ் நம்ம பார்ப்போம், இது ஸ்லைட் பை ஸ்லைட் பார்ப்போம். அதோட வேர்ட் என்னென்னு டாக்குமெண்ட்டோட திங் என்னன்னு பார்த்தோம்னா டு கிரியேட் அண்ட் டாக்குமெண்ட். இது பார்த்தீங்கன்னா டு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸ்லைட் ரிகின் பண்ணோம்னா F5 கொடுத்தோம்னா இது ஸ்டார்ட் ஆகும். இது மெயின்லி பார்த்தீங்கன்னா ரிசர்ச்
ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஆஃபீஸ் எல்லா ஃபீல்ட்ஸுக்குமே இது யூஸ் ஆகும். ஸ்பெசிஃபைட்லி பார்த்தீங்கன்னா செமினார்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், நம்ம ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். ஈவன் தோ காலேஜஸில் பார்த்தா செமினார்ஸ் எடுப்போம். பட் எல்லாத்துக்குமே சேம் கண்டென்ட்ஸ். ஆன்லைன் மூலிமா பார்க்கும்போது இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் நம்ம இன்னும் மோர் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் வித் லாங்கிட்யூட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.